வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநாத அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுக்தி அந்தரங்களுக்கான பரிகாரங்கள், ஸோ என்னென்ன பரிகாரம் அந்த தசாபுக்தியில் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் தான் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 9 வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பானாலையும் நல்ல பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12 இருக்கும்பொழுது கற்பனை ஏதாச்சும் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சொல்லி நடக்காத ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டு அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து 10 இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்களையும் மல்லித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு பூமி சொத்துக்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கைகூடி வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஞானம், ஸோ நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சம்மந்தமான விஷயங்களும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. 6ஆம் அதிபதி 7 இருக்கும், வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். நல்ல வருமானம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகும். இதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது, குழம்பிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறது, பக்கத்து வீட்டுக்கார சண்டை போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபம் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான விஷயம் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க வந்து ஒரு நல்ல வருமானம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் பெரிய லெவலில் வந்து ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், தொழில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப டெக்னிக்கலாக வந்து பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் முயற்சிகளில் வெற்றி, மற்றபடி வந்து ஏதாச்சும் சொத்து விற்காமல் இருந்தால் இப்போ விற்று அதனால் ஒரு பெரிய காசு வர்றது, அதனால் நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. ஸோ வேலையாட்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும். ஸோ அதுதான் விஷயம். முதலாளிகிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தினா உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நாள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் 12 இருக்காருங்க. கற்பனையில் வந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம தூங்காமல் இருக்கிறது, சந்தேகப்படுறதெல்லாம் வந்து விட்டுட்டு இருக்கிறது ஒரு லைஃப் சந்தோஷமாக இருக்க பாருங்கள், அதுதான் உண்மை. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து 6 இருக்காருங்க. ஸோ 6 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ ஒரு கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா. வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சித்தர் சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. அதே வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து 10 இருக்காருங்க. ஸோ 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 10 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். சொத்துக்கள் ஏதாச்சும் பூர்வீக சொத்து கேஸில் இருக்குன்னா இப்போ பேசி ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளுடைய முயற்சிகள் பெரிய வெற்றிகள், குழந்தைகள் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது. மற்றபடி வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கணவன் மனைவிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், எல்லாமே சிறப்பு தான். அதில் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி வந்துடும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நாலேஜ் பெருசாக கேதர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். பெரிய லெவலில் வந்து முன்னேறி பெரிய வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப டெக்னிக்கலாக வந்து பெரிய லாபம் வர்றதுக்கான நல்லா இருக்கிறதுனால டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக பண்ணிங்கன்னா பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
கன்னி லக்னமாக இருந்து கேது தேசமாக கேது 12ல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து வெடுக்குன்னு பேசிடுறது, அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அப்பா சார்ந்த உறவுக்கு சின்னதாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்களான பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்போது, சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது, ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடோ அரிசியோ தேவையானவங்க ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்கள் திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது, செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து பார்த்தா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க. ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து யாராச்சும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க, மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கைன்னும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோட நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஜாதகம் இல்லை சார் இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம். ஒரு பர்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரை இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கலாம். பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக விளக்கு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், ஏதாக இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா சொல்லவே இல்லை. பூ போடணும் அது போடணும் வத்தி இருந்தாலும் சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓம் மகானவன். இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது, வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதியை வேண்டுங்க. இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணி விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான, ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் வந்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள்
வழிபாடு பண்ணுறதோ, பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ, இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும். ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து இந்த புதன் வந்து இருக்கும். அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள், ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள், ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன். டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணுன்னா நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடணும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு ஒரு கருப்பணசாமியை வணங்குறீங்கன்னா ஓம் கருப்பணசாமி நம்ம ஓம் கருப்பணசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னும் போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி வேலை விஷயங்கள், ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க, எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குதுன்றவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப அதுவும் 3லிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க. இது வந்து அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற தெய்வம் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணம்னு ஒன்று இருக்கும். இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வழிபாடு தொடருங்கள். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.